எனக்கு அன்பான நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் கடவுளின் கணக்கு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாக முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். பாருங்க, இந்த வசனம் முந்தினோர் பிந்தினோர் ஆயிடுவாங்களாம், பிந்தினோர் முந்தினோர் ஆயிடுவாங்களாம். அப்போ இது ஒரு கன்ஃபியூஸ்டாக நமக்கு தோணும். ஆனால் இது அமைஞ்ச இடத்தை பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ எப்படின்னா, மத்தேயு 20 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தை கடவுள் நிறைய உவமைகளுக்கு ஒப்பாக சொல்லி சொல்லுவார். அதில் இந்த ஒரு உவமை தான் இந்த வீட்டு எஜமான். இந்த வீட்டு எஜமான் என்ன செய்வார்னா, தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்கள் தேடுவார். அதிகாலையிலேயே தேடும்போது சிலர் அகப்படுறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பணம் அப்படின்னு கூலி பேசி அவங்கள வேலைக்கு அனுப்பிடுறாரு திராட்சை தோட்டத்துக்கு. அதுக்கப்புறம் மூன்றாம் மணி நேரத்தில் பார்க்குறாரு. அப்போ கடை தெருவில் சும்மா இருப்பாங்க. அவங்களெல்லாம் போய் நீங்கள் வேலைக்கு வரீங்களான்னொன்னே சரின்னு சொல்லி அவங்களும் போகிறாங்க. 6ஆம் மணி நேரத்துலையும் அதே மாதிரி அனுப்புகிறாரு. 9ஆம் மணி நேரத்துலையும் அனுப்புனார். எல்லாருக்குமே ஒரு பணம் தான் கூலி. கடைசியில் சாயங்காலம் ஆயிடுது. உடனே என்ன செய்கிறாங்க, இவர் சொல்லிடுறாரு, எல்லாருக்கும் பேசினபடி ஒரு பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அதிகாலையிலேயே வந்தவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. அவங்க கேட்காங்க, இப்போ தான் வந்தார், அவருக்கும் ஒரு பணம் கொடுக்கீங்க, நாங்கள் காலையிலேருந்து இந்த வெயிலில் கிடந்து கடுப்பாடு பட்டு என்ன செஞ்சுருக்கோம், வேலை செஞ்சுருக்கோம், எங்களுக்கும் ஒரு பணம் தாரீங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டு எஜமான் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, அது என்னுடைய இஷ்டம், நான் தயாளனாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் வர்றவங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்தாலும் நான் கொடுக்கக்கூடியது என்னுடைய பணம், நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறார். சொன்ன உடனே இதை நம்ம இந்த நிகழ்ச்சியை கேள்விப்படுற எல்லாருக்கும் மனசுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா, இதில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம கணக்கு வேறு மாதிரி இருக்கும், ஆண்டவருடைய கணக்கு வேறு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இதை அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கிடுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம சிலர் பிறப்பிலேயே கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்தவ வழிபாடுகளில் அப்படியே அவங்க பாட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு பிறந்ததுல இருந்தே அது என்னதாயிரும், அப்படியே ரொட்டீன் வேலையாயிரும். கோயிலுக்கு போகிறது, ஜெபம் படிக்கிறது, வீட்டுக்கு ஜெபம் பண்ணுறது, வைக்கிறது, எல்லாமே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளேயே மூழ்கி அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தாப்புல இது முதல்லையே வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு சமம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கிறிஸ்துவ அறியாதவங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம சில மிஷினரிகள்லாம் போய் தேடி போய் சொல்லும்போது அவங்களுக்கு அந்த கிறிஸ்துவை பற்றி அறிஞ்ச உடனே அவங்க மாறிடுறாங்க. அப்போ இவங்க கொஞ்சம் பிந்தி சேர்ந்தவங்களாக இருக்காங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி 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 அது டைம் எடுக்கும், ரொம்ப நாள் எடுக்கும். ஆனால் கடைசியில் அவங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த அந்த நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. அவங்க அதை விட பிந்தி சேர்ந்தவங்களாக இருக்காங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, கடைசி காலத்தை நெருங்கும் போது தான் அவங்க கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ அவங்க ரொம்ப பிந்தினவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த எல்லாருக்குமே கடவுள் என்ன செய்வார், நித்திய பேரின்ப வாழ்வை கொடுப்பார். எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு அந்த வேலைக்கு சேர்றாங்கல்ல, அப்போ போகும்போது இந்த கடைசியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு தெரியாது, இப்படி ஒரு திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்குங்கிறது தெரியாமல் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க கடை தெருவில். அப்போ அதை தேடி அந்த வீட்டு எஜமான் கூப்பிடும்போது, ஆகா இப்படி ஒரு வேலை இருக்குது, அப்போ நான் இந்த வாரேன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம தேடி சொல்லும்போது அவங்க உடனே என்ன செய்கிறாங்க, உணர்ந்து வராங்க. அப்போ அது அவர்களுடைய தப்பு அல்ல, அவங்க தெரிஞ்சு கொண்டதே பின்னால் தான், புரியுதா? அப்போ இதே மாதிரி தான் ஆண்டவர் அந்த
உவமையில் கணக்கு போட்டு சொல்கிறாரு, அந்த வீட்டெஜமான் சொல்கிறாரு. நம்மளும் எப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்போதில் இருந்தே என்ன செஞ்சிடணும், அந்த வாழ்க்கையிலிருந்து எல்லளவும் பிசகாமல் நம்ம என்ன செய்யணும், வாழ்ந்து நித்திய பேரின்ப வாழ்வை நாம் அடைய வேண்டும். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ.